ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். கரெக்டாக ஒரு வாரத்தில் இன்னொரு லாங் வீடியோ போட்டிருந்தாலே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்தான். அப்படி தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஈவினிங் ரொட்டீன் vlog. அன்னைக்கு டே எப்படி போச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கண்டிப்பாக எக்கச்சக்க பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போவுமே நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன் அப்படின்னா சின்னதாக ஒரு நேப் மத்தியானம் எடுப்பேன். அது எடுத்தால் தான் ஈவினிங் கொஞ்சம் வேலைகள் நடக்கிற மாதிரி இருக்கும். அன்னைக்கு மித்து வந்து குக்கீஸ் கேட்டிருந்தா. குக்கீஸ் அப்படின்னாலே ஹரிஷ்மிதா தான் வீட்டில் ரெடி பண்ணும். ஸோ அவள் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் தம்பிக்காக கொஞ்சம் குக்கீஸ் இது வந்து டக்குன்னு பண்ணி அன்னைக்கே சாப்பிட்டு பிடிக்கிற மாதிரியான ஒரு குக்கீஸ். ஸோ அளவாக தான் ஒரு 3 எண்ணெய் மட்டும் ரெடி பண்ணான். ஸோ ஈவினிங் இவங்க 2 பேருக்கான வேலைகள் முடிச்சுட்டு நானும் நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கார்டன் வேலைகள் பண்ணேன். ஏன்னா கம்போஸ்ட் பின்னில் ஒரு பின்னில் இருக்கிற கம்போஸ்ட் வந்து ரெடி ஆயிருச்சு. ஸோ அது வந்து இந்த ஹைபிஸ்கஸ் செடிகளுக்கெல்லாம் வச்சு விட்டுறலாம். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 7-8 மாசமாக வந்து செடிகளுக்கு உரமே வைக்கல, அதனால அது பூவே பூக்க மாட்டாங்குது. சரி, அதை வந்து எடுத்து அந்த ஹைபிஸ்கஸ் செடிக்கு மட்டும் வச்சு விட்டேன். அதே கரெக்டாக இருந்தது. இனி ஒரு மாதம் போச்சு அப்படின்னா மறுபடியும் பூ பூக்க ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிறேன். கார்டன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு செடிகளுக்கு கையோட தண்ணி ஊற்றி விட்டாச்சு. அதே வந்து ஒரு பெரிய டாஸ்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் டைம் எடுத்துரும். அது கொஞ்சம் நின்று ரிலாக்ஸாக ஒவ்வொரு செடியும் பார்த்து பார்த்து ஊற்றினோம் அப்படின்னாலே நமக்கு மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும் அண்ட் டைம் போனதும் தெரியாது. ஸோ செடிகளுக்கு தண்ணி ஊற்றி டின்னர் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன். அங்கே ஒரு 1:30 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக டைம் வேணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாம்பிள்ஸ் வந்திருந்தது, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி vlog வந்து இன்றைக்கி போகும். என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லிட்டில் ஜாய்ஸோட நியூட்ரிமிக்ஸ் வந்து மித்துக்கு ஒரு நாளுக்கு ஒரு தடவை கலந்து கொடுப்பேன் அப்படின்ட்டு. நாம் கொடுக்குற உணவுக்கு ஆல்டர்னேட்டிவாக இதை கொடுக்கக்கூடாது. சில நேரத்தில் குழந்தைங்க வந்து பாதி சாப்பிடுவாங்க, பாதி வைப்பாங்க, நமக்கு அதில் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸால் ஆன ஒரு பாலை கொடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதில் ராகி, பஜ்ரா, ஆல்மண்ட்ஸ், வால்நட்ஸ் எல்லாம் சேர்த்திருக்காங்க. அதே மாதிரி சுகர் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டாம். ஜாகரி அண்ட் டேட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு அந்த நேச்சுரலி ஸ்வீட்டன்ட் டேஸ்ட் வந்து வந்துடும். இது வந்து இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் பண்ணுது, ஏன்னா அதில் இருக்கிற சூப்பர் ஃபுட்ஸ்னால. அண்ட் 23 விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கிறதுனால ஒரு சர்விங் வந்து 6 கிராம் ஆஃப் ப்ரோட்டீனை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குது. அது வந்து க்ரோயிங் கிட்ஸுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். 1 கிளாஸ் ஆஃப் மில்கில் விட்டமின் D3 ரெக்வயர்மெண்ட் அண்ட் DHA இருக்கு இல்லையா, அதுவும் இருக்கிறதுனால பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். இதில் ஃப்ளேவர்ஸ் பார்த்தீங்கன்னா சாக்லேட், வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. குழந்தைகளுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கி கொடுத்துக்கலாம். மித்துக்கு வந்து ரெகுலராக மத்தியானம் வந்து ஹெவி ஃபுட்டெல்லாம் எதுவும் கொடுத்து விட மாட்டேன். அவன் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து சப்பாத்தி, அது கூட எக் ஒயிட் கொடுத்து விடுவேன். அது ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டால் மட்டும்தான் அதை சாப்பிடுவான். வீட்லையெல்லாம் வந்து எக் வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரேர் அவனை சாப்பிட வைக்கிறது. ஸோ காலையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாள் கார்ன்ஃப்ளெக்ஸ் வேணும்னு சாப்பிட்டு போயிடுவான். ஆனால் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் தெரியுமா, மித்துக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த பால் வாசத்தோட இருக்கிற ஸ்நாக்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ பாலில் வந்து நம்ம ஏதாவது சத்தானதாக பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா திருப்தியாக குடிச்சிட்டு போயிடுவான். அன்னைக்கு மதியம் வந்து லஞ்சுக்கு கேரட் சாப்பாடு தான் கொடுத்து விட்டுருந்தேன். அவன் ஃபுல்லாக சாப்பிடுவான் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால லிட்டில் ஜாய்ஸோட மல்டி விட்டமின் கம்மிஸ் ஒன்று வந்து வச்சு அனுப்பி விட்டுருந்தேன். இது வந்து மீல்ஸோ இல்லை மில்கையோ வந்து ரீப்ளேஸ் பண்ணாது. இதில் 6 ரியல் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த நியூட்ரிஷன் கேப்பை வந்து ஃபில் பண்ணும். 0 ஆடட் சுகர், நேச்சுரலி ஸ்வீட்டன் வித் சிக்கரி ரூட் அண்ட் ப்ரீபயோட்டிக் ஃபைபர். இது வந்து கட் ஹெல்த் அண்ட் டைஜஷனுக்கு ரொம்ப இதில் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், ஃப்ளேவர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லை. விட்டமின் சி, டர்மரிக், விட்டமின் B12 அண்ட் ஜிங்க் இருக்குது. ஸோ அதனால் இம்யூனிட்டிக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். 11+ எசென்ஷியல் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கிறதுனால மைக்ரோ நியூட்ரியன்ஸ் குழந்தைகளுக்கு தாராளமாக போய் சேரும். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு அது கண்டிப்பாக தெரியாமல் இருந்திருக்கலாம். ஐ மீன் நம்ம அதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் இதுதான்
அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ அது சொல்லும்போது கண்டிப்பாக என்னை வந்து ஒரு 6,00,000 பேர் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு 10 பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட எப்பாச்சும் ஒரு நாள் இந்த வீடியோவை எடுத்து நீங்கள் செக் பண்ணால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 1 வீக் முன்னாடி மீடியாவில் நான் இன்டர்வியூ கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ அது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பர்சனல் விஷயத்த அங்கே வந்து பேசி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த சிம்பத்திங்கிற வார்த்தையே நமக்கு வந்து ஆகாது. எப்போவுமே ஸ்ட்ராங்காக இரு, அவ்வளோதான். யாரும் நம்மளை பார்த்து வந்து பரிதாபப்படவே கூடாது எப்போவுமே. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகலாம் அங்கே போகல. அப்படி போகணும்னு நினச்சிருந்தேன்னு வைங்களேன், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து நிறையா பேர் கூப்பிட்ருந்தாங்க. அந்த டைமில் நான் போயிருக்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க பிஸ்னஸ்க்காக ஒரு இன்டர்வியூவாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்களும் கூப்பிட்டதுனால தான் நான் வந்து போயிருந்தேன். அண்ட் அதை பற்றின டிஸ்கஷன் தான் வந்து நிறையா நடந்தது. ஸோ இது மூலமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மளோட சேனலுக்குள்ளே வந்தாங்க. அண்டு அதே மாதிரி பிஸ்னஸும் வந்து ஒரு டெவலப்மெண்ட் இருந்தது அதுக்கப்புறம். ஸோ இந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக தான் இந்த மாதிரி இன்டர்வியூஸ் வந்து அட்டன் பண்ணுறது. ப்ராமிஸாக சொல்கிறேன், என்னோட சேனலில் இருக்க கமெண்ட் செக்ஷன் தவிர மற்ற எந்த சேனல்லையும் வந்து கமெண்ட்ஸை போய் ஓப்பன் பண்ணி பார்க்கவே மாட்டேன். அது வந்து எனக்கு பிடிக்கவே செய்யாது. இன்ஸ்டாவாகட்டும் யூடியூப் ஆகட்டும் ஒரு வீடியோவை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு லைக் மட்டும் போட்டு விடுவேன் மனசார. பிகாஸ் அவங்க அதுக்கு பின்னாடி போட்ட எஃபோர்ட் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அதனால் ஒரு லைக் போட்டு விட்டுட்டு அந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா ஃபுல்லாக பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு முடிச்சிருவேன். ஸோ ஒரு சிலருக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து வந்திருந்தது, டிஎம் பண்ணி கேட்டிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து வந்திருந்தது. சிலர் அதை வந்து ரொம்ப ஹார்ஷாக ஹேட் மெசேஜஸாக போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து எப்பவும் போல் நம்ம ஹைட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். நான் வந்து அந்த இன்டர்வியூ டிவியில் மட்டும்தான் பார்த்தேனே தவிர நான் வந்து அந்த பர்டிகுலர் மீடியாவோட யூடியூப் சேனலுக்கெல்லாம் போய் நான் பார்க்கல. பிகாஸ் நமக்கு மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா சில இடங்களுக்கு போகவே கூடாது, சில விஷயங்கள் பார்க்கவே கூடாது. ஸோ அதனால் அதை வந்து ஐ மீன் அந்த சேனலே வந்து என்னோட யூசர்லேருந்து ஹைட் பண்ணியாச்சு. ஸோ அதுலேருந்து எதுவுமே எனக்கு ரெக்கமெண்ட் ஆகாது. ஜஸ்ட் லைக் தட் போட்டு அப்படின்ட்டு விட்டாச்சு. பட் நிறைய பேர் வந்து அதை ரொம்ப காமாக கேட்டிருந்தீங்க. சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஹார்ஷாக கேட்டிருந்தீங்க. அந்த ஹார்ஷாக கேட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நான் ஹைட் பண்ணிட்டேன். பிகாஸ் அந்த மாதிரி ஆளுங்க நம்மளோட சேனலுக்குள்ளே நான் எப்போவுமே விட மாட்டேன். ஸோ இன்றைக்கி நான் சொல்கிற பதில் எல்லாமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டும்தான். இது வந்து ஜஸ்டிஃபை இல்லை, ஓகேங்களா? இது ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க, ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன். ஆஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆன ஒரு பொண்ணாக நான் வந்து சொல்கிறேன். க்ரௌட் ஃபண்டு வந்து எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? நம்ம போய் அட்மிட் ஆன உடனே நமக்கெல்லாம் வந்து க்ரௌட் ஃபண்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் நாமளும் போய் அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கிட்ட நிற்க முடியாது. அதாவது க்ரௌட் ஃபண்டு எடுத்து கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கம்பெனிக்கிட்ட நம்ம போய் நிற்க முடியாது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஷண்ட்டோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பியாண்ட் த பாயிண்ட் போகும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் க்ரௌட் ஃபண்டுக்கு டாக்டரே சொல்லுவாங்க, ஓகேவா? அதுக்கு முன்னாடி எவ்வளோ செலவாகிருக்கு, இவங்க மேலே எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து தாக்கு பிடிக்க முடியுமா, ஃபர்தராக இது மூவ் ஆகுமா அப்படின்ட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு டாக்டர் வந்து இவ்வளோ செலவாகும், நீங்கள் வந்து க்ரௌட் ஃபண்டுக்கு போகிறதா பெஸ்ட் அப்படின்ட்டு அவங்க வாயிலிருந்து வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு லெட்டர் கொடுப்பாங்க, ஓகேவா? சைன்டு, அதாவது ஒரு டீம் இருக்காங்க அப்படின்னா அந்த டீமோட ஹெட்டு வந்து சைன் பண்ணி கொடுப்பாங்க, இந்த பேஷண்ட்டுக்கு இவ்வளோ செலவாகும், ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர் அதில் இருக்கும். அதை வாங்கிட்டு தான் நம்ம வந்து க்ரௌட் ஃபண்டுக்குள்ளேயே போக முடியும். ஸோ அந்த கம்பெனி வந்து அது எல்லாத்தையும் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி தான் எனக்கு ப்ராசஸ் வந்து நடந்தது. ஸோ எனக்கும் வந்து அதுதான் ஃபஸ்ட்டு டைம் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேவா? யாரும் வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டமான விஷயங்கள் மாதம் வருஷமெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அன்னைக்கு எனக்கு நடந்த விஷயம் இதுதான். எனக்கு வந்து க்ரௌடு ஃபண்டு போகிறதுக்கு சுத்தமாக ஒரு துளி கூட இஷ்டமே இல்லை. பட் என்னோட வெல்விஷஸ் எல்லாருமே சொல்லி அதுக்கப்புறம் தான் இது ப்ரொசீட் பண்ணவே ஆரம்பித்தேன். ஏன்னா இன்சூரன்ஸ், கையில் இருந்த காசு, நம்மளோட சேவிங்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்தை தாண்டும் போது நாளைக்கு இவ்வளோ கஷ்டப்படுற ஒரு பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனால் கூட அவரோட டெய்லி ரொட்டீனுக்கு மாறுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு மேலே ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இது ஸ்டேபிள் ஆகிறது கஷ்டம். அண்டு ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபினான்சியலாக இவங்களோட ஃபேமிலி வந்து ரொம்ப அடிபடும் ஆஃப்டர் டிஸ்சார்ஜ் அப்படின்ட்டு தெரிய வரும்போது தான் டாக்டர்ஸே வந்து இந்த க்ரௌட் ஃபண்ட் அப்படிங்கிறத விடுறது. இது வந்து பர்டிகுலராக இவங்களுக்கு தான் போய் சேரணும், அவங்களுக்கு தான் போய் சேரணும் அப்படின்ட்டுலாம் இல்லவே இல்லை.
ஆஸ் அ மிடில் கிளாஸாக எனக்கு வந்து அந்த க்ரௌட் ஃபண்ட் போகிறது பெஸ்ட் அப்படின்ட்டு டாக்டர்ஸ் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அதுக்குள்ளே போனது. அண்ட் இன்னிதான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நாம் ஒன்ஸ் வந்து அந்த க்ரௌட் ஃபண்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த லிங்க் எல்லாத்தையுமே வந்து நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் அந்த கம்பெனி நமக்கு லிங்க் ரெடி பண்ணி கொடுத்தாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்க சைடில் உள்ளே விடுவாங்க. நாங்கள் என்னன்ட்டோம், உங்கள் சைடில் எதுவுமே நீங்கள் வந்து கேம்பெயின் ரன் பண்ண வேண்டாம், எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பாஸ் தான் வந்து அதில் 90%, அதாவது என்னோட ஹஸ்பண்டுக்காக அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கணும், அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவரோட கொலீக்ஸ் மட்டும்தான் இதில் வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து போட்டது. இதுக்கான ஃபுல் ரெக்கார்ட்ஸுமே எங்ககிட்ட இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து நான் ரிலேஷன்ஸ்ன்னு கூட சொல்ல மாட்டேன் இந்த இடத்துல, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் முழுக்க முழுக்க போட்டது. அண்ட் என்னோட அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் வந்து முழுக்க முழுக்க நான் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த இடத்துல சொல்லணும். இதில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே வந்து நான் லிங்க் ஷேர் பண்ணவே இல்லை. இது வந்து எங்கள் சார் வந்து வெளியே விடும்போது, அதாவது லிங்க்டின் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் விடும்போது அதில் ஒரு சிலர் அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு எங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே விட்டு அவங்கெல்லாம் வந்து டைரெக்டாக அதில் வந்து பே பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து டைரெக்டாக என் அக்கௌண்ட்டுக்கோ என்னோட ஹஸ்பண்டோட அக்கௌண்ட்டுக்கோ எல்லாம் போகாது. பர்சனலாக அந்த அமௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணவும் முடியாது. இது வந்து அந்த பர்டிகுலர் கம்பெனி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஹாஸ்பிட்டலோட லிங்க் ஆகிருக்கும். ஸோ இந்த கம்பெனிக்குள்ளே தான் அந்த அமௌண்ட்டு ஃபுல்லாக வரும். இவங்க சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன்ஸ் அதுலேருந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நாம் எவ்வளோ எவ்வளோ வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு மூவ் பண்ண சொல்கிறோமோ அவங்க அக்கௌண்ட்லேருந்து அது வந்து டைரெக்டாக நம்மளோட பேஷண்ட்டோட எக்ஸ்பென்சஸ்க்காக போயிடும். அதுக்கும் வந்து நாம் டாக்டர்ஸ் கிட்ட இவ்வளோ பில் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துகிட்டு வந்து அந்த பில்லை கொடுத்ததுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இங்கேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ எதுவுமே நம்ம கைக்கு வராது. அதே மாதிரி இப்போது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கலெக்ட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு வந்து ஒரு 35 lakhs அதில் கலெக்ட் ஆச்சு, ஓகேங்களா. இப்போ நீங்கள் போய் அவரோட ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் இதுதான் அமௌண்ட் அப்படிங்கிறது அங்கே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த 35 லட்சமும் நாங்கள் வந்து அப்படியே அப்போலோக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இந்த 35 lakhsல உங்களுக்கு வந்து ஒரு 10 லட்சம் இல்லை ஒரு 5 லட்சம் ரூபா அதில் மிச்சம் இருந்துட்டா கூட, அதாவது பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகியிருந்தாலோ இல்லை இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 5 lakhs அதில் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த கம்பெனி? ஃபஸ்ட்டு வந்து யார் யார் அனுப்புனாங்களோ, இப்போ 100 பேர் வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னா 100 பேருக்குமே மெயில் போடுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் அனுப்பின அமௌண்ட்டில் இவ்வளோ வந்து பேலன்ஸ் இருக்குது, இதை வந்து நாங்கள் ஷேர் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து மெயில் பண்ணுங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பணம் வேணும் அப்படிங்கிறத. ஸோ அப்படி வந்து அவங்க மெயில் பண்ணிட்டாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து யார் ஸ்பான்சர் பண்ணாங்களோ அவங்களுக்கு ரிட்டன் போயிடும். இல்லை இது வந்து அவங்க ஃபேமிலிக்கு கொடுத்துருங்க அப்படின்னா அதை வந்து ஃபேமிலிக்கு கொடுத்துருவாங்க, சரியா. பட் இந்த மெயில் ப்ராசஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த பணம் நமக்கு திரும்பி வருமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சுத்தமாக தெரியாது. பட் எனக்கு வந்து அந்த மாதிரி ப்ராசஸ் எதுவுமே நடக்கல, அது வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஃபுல் அமௌண்ட்டுமே நாங்கள் வந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அதுக்கான கம்ப்ளீட் அண்ட் கிளியர் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்ம அங்கேருந்து வெளியே வரும்போதே பக்காவாக ஹாஸ்பிட்டல்லேருந்து கொடுத்துருவாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 10% வந்து பப்ளிக்கில் கலெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அதுக்கான இது வந்து எங்களுக்கு தேவைப்படலை, அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. அவங்கள கேம்பெயினும் நாங்கள் ரன் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டோம். பட் அந்த 10%மே வந்து அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே தான் போய் அப்போலோக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஸோ இப்படி வந்து பர்டிகுலர் கம்பெனி மூலமாக நாம் மூவ் பண்ணோம் அப்படின்னா எதுவுமே பர்சனல் அக்கௌண்ட்டுக்குள்ளே வராது, ₹1 கூட வராது. இன்கேஸ் நாம் அந்த லிங்க்கை வச்சு இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு இல்லை விடுங்க, என்னோட இன்ஸ்டா ஸ்டோரி, என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்டு, இந்த மாதிரி இடங்கள்ல அந்த லிங்க்கை போஸ்ட் பண்ணி என்னோட ஜிபே நம்பரை கொடுத்து என்னோட அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து இங்கே போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்திருக்கும். பட் அதை வந்து ஒரு இடத்துல கூட நான் சொல்லவும் இல்லை, அது செய்யவும் இல்லை. அது என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நல்லா தெரியும். எனக்கு சோஷியல் மீடியாவில் 2 பிளாட்ஃபார்மையும் சேர்த்து கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களா. ஒரு லிங்க்கை வந்து நான் ஸ்டோரியில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அது எத்தனை பேர் என்னோட
அதாவது என்னோட வெல் விஷராக இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை பேத்துக்கு ஷேர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணால் ஒரு ஆளுக்கு 100 ரூபா போட்டால் கூட என்னோட அக்கௌண்ட் வந்து நிறைஞ்சு வழிஞ்சிருக்கும். என்னைய இந்த பிளாட்ஃபார்மில் போடு, உனக்கு இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்கும் போது ஏன் வந்து நீ போடாமல் இருக்க அப்படின்ட்டு நிறையா பேர் வந்து என்னைய கேட்டுகிட்டே இருந்தாங்க. பட் என்னை புஷ் பண்ணாங்கன்னு கூட சொல்லலாம். பட் நான் ஒரு இடத்துல கூட நான் போடலை. அந்த இடத்துல நான் சொன்னது என்னோட யூடியூப் மேனேஜர் வந்து அது ஒத்துக்க மாட்டாங்க. அது வந்து பப்ளிக் ஃபண்ட்ஸை வந்து நம்ம எடுக்கிறது தப்பு, இது கைட்லைன்ஸை மீற மாதிரி அப்படின்ட்டு அந்த இடத்துல நான் ஒரு பொய்யத்தான் சொன்னேன். ஓகேவா? அதனாலேயே எல்லாரும் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆயிட்டாங்க. நான் என்னோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் போடவே இல்லை. ஸோ இதுதான் வந்து என்னோட ஸ்டோரி. இன்கேஸ் யாராச்சுக்கும் வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டாக்டர்ஸ் கிட்ட கேட்கலாம். நீங்கள் கேட்கவே வேண்டாம், ஒரு கட்டத்தில் அவங்களே வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. நான் சொல்லி ஒரு 2-3 பேர் வந்து க்ரௌட் ஃபண்டுக்கு போனாங்க. அண்ட் அதுலேயும் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். இதை வந்து நீங்கள் ஏதோ ஒரு நேரத்தில் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நம்மளோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்கு அது எந்த வகையிலுமே யூஸ் ஆகாது. எல்லாமே மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு தான் முழுக்க முழுக்க போய் சேரும். நான் போனது வந்து இம்பேக்ட் குரு, இதுதான் அந்த ஹாஸ்பிட்டலோட அசோசியேட் ஆன மாதிரி இருந்தது. ஸோ அவங்க மூலமாக தான் போனேன். அங்கே அந்த பில்லிங் செக்ஷன்லேயே அவங்களாம் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபர்தராக வந்து ப்ரொசீடே பண்ண ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் சர்க்கிளில் இந்த மாதிரி கம்பெனிஸில் இருந்தால் ஓகே. இன்கேஸ் இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லாத சர்க்கிளாக இருக்குது அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஸ்குள்ளே எல்லாம் கொஞ்சம் மூவ் பண்ணி பாருங்கள். அதில் வந்து கொஞ்சம் ஃபண்ட்ஸ் வரும். இன்கேஸ் அது வந்து வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அவங்கள கேம்பெயினை ரன் பண்ண சொல்லுங்கள். பட் அது வந்து ஒரு லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க மூலமாக நாம் போகும்போது கண்டிப்பாக அதோட பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ க்ளோஸ்டு சர்க்கிள்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு, அப்புறம் ரிலேஷன்ஸ், இந்த மாதிரி வந்து நீங்கள் ஷேர் பண்ண ஆரம்பிங்க. ஒரு டீசெண்டான அமௌண்ட் வந்து உங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு கண்டிப்பாக வரும். ஃபர்தராக உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும், யாராச்சுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பார்த்தேன்னா உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். இது வந்து மணி ரிலேட்டட் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எல்லாருமே இருப்பாங்க. நாமளும் இருக்கணும். அதே மாதிரி இதில் வந்து எந்த ஒரு ஃப்ராடுத்தனமும் பண்ண முடியாது. ஸோ ஃபேக் மெசேஜஸ் எனக்கு வந்து தெரியும். அதனால் நான் அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ண மாட்டேன். இன்னொன்று, ஒரு சில பேர் வந்து ஒரு லிங்க் அனுப்பி எனக்கு ஸ்டோரியில் போட்டு கொடுங்கக்கா, இவங்க வந்து காசு தேவையில் இருக்காங்க, இவங்க வந்து அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்ட்டுலாம் ஒரு ரிப்போர்ட் அனுப்பி எனக்கு போட்டுத்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அது நான் பண்ண மாட்டேன். என்னோடதே நான் போடல. அதுக்காகன்ட்டு இல்லை, எனக்கு அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. தேவையே இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களை மாட்டிக்கிறது எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து நான் பர்சனலாக எதுவும் பண்ணி தர மாட்டேன். நானும் வந்து ட்ரஸ்டடாக ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பார்த்து வச்சுருக்கேன். அது வந்து பேஷண்ட்டுக்கு கரெக்டாக போய் சேரும் அப்படிங்கிற மாதிரியான சில ஹாஸ்பிட்டல்ஸ். அந்த மாதிரி இடங்கள்ல என்னால் வருஷத்தில் பிஸ்னஸ் மூலமாக வர ப்ராஃபிட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்ருக்கேன். அதில் ஒரு டீசெண்டான அமௌண்ட்டை வந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்கு, முடிஞ்ச அளவுக்கு இந்த கேன்சரில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு விருப்பம். அதனால் அவங்களுக்கு வந்து இயர்லி ஒரு டீசெண்டான அமௌண்ட்டை வந்து ஸ்பான்சர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அவர் இருக்கும்போதே நிறைய செடிகள் வாங்கி வச்சுருக்கேன். ஸ்கூல்ஸ் ஆகட்டும், நிறையா பப்ளிக் பிளேசஸ் ஆகட்டும், அந்த மாதிரி பெங்களூரில் இன்னுமே நான் போனால் எங்கள் பேரை சொல்லும் அப்படிங்கிற மாதிரி செடிகள் இருக்குது. அண்ட் ஆசிரமங்களில் எங்களோட வெட்டிங் டே, பாப்பா மித்துவோட பர்த்டே, இதுக்கெல்லாம் வந்து லன்ச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் வந்து அந்த மாதிரி பணங்களை உடம்புக்கு சரியில்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா 17 வருஷம் அந்த மாதிரி பண்ணியாச்சு. இனி வரது நாம் வந்து ஆல்ரெடி ஒன்றில் அடிபட்டுட்டோம். இந்த பணம் வந்து இந்த மாதிரி ஆட்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். மோஸ்ட்லி வந்து அவரோட டெத் ஆனிவர்சரி வரும் இல்லையா, அந்த டைமில் வந்து ஏதோ ஒரு குழந்தைக்கு அந்த அமௌண்ட் வந்து போய் சேரணும் அப்படிங்கிறத என்னோடது. ஸோ க்ரௌட் ஃபண்டு பற்றி ஒரு கிளியர் ஐடியா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா நேரத்துலையும் நம்மக்கிட்ட வந்து கையில் காசோட பயங்கரமான சேவிங்ஸு, பயங்கரமான ப்ராப்பர்ட்டியோட எல்லாம் இருக்க மாட்டோம். சரியா? ப்ராப்பர்ட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு கடனும் இருக்கும். அண்ட் அதை விற்க முடியாத சூழ்நிலையும் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம திக்கி திணறி நம்மளோட லவ்டு ஒன்ஸை நம்ம கைவிட போயிடுமோ இந்த பணத்தினால அப்படிங்கும் போது கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கேட்டு இதை நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறேன். அண்ட் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 2 தடவை சொல்லியிருக்காரு. அடிக்கடி இது சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் எனக்கு எப்பாச்சும் ஒரு நாள்
ஞாபகப்படுத்துவார். அதாவது யாராச்சும் வந்து உன்னை பிளாக்மெயில் பண்ணினாலோ ஏதாவது ஒரு தப்பாக நம்மளோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஒரு ஃபேக் ஐடி எல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்மளை வந்து மிரட்டுறாங்க அப்படின்னா எக்காரணத்துக்கு ஒன்றும் தப்பான முடிவு மட்டும் எடுத்துடாத. உங்களுக்கு புரிஞ்சுதான் அந்த தப்பான முடிவு அப்படிங்கிறது? அதாவது நம்ம உயிரை வந்து விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீ பண்ணிடாத. எதா இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஓப்பன் டாக் இருக்கணும், எதையும் ஹைட் பண்ணிடாத அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லுவார். பட் நானும் அப்படி தான். இதெல்லாம் வந்து மறைச்சு ஒன்றும் பெரிய இதில்லை. அண்ட் லைஃப் வந்து ஒரே ஒரு தடவை. இதுக்கு வந்து அந்த மாதிரி விஷயங்களுக்காக நாம் எல்லாம் தப்பான முடிவை எடுத்துட்டு இந்த லைஃப்பை வாழாமல் போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த மாதிரி விஷயங்கள் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஐடியாட்டவே ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் எல்லாம் வந்து ஃபேக் ஐடிஸ் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. சில நேரத்தில் அவங்க கூட டேரெக்டாக பேசி பார்ப்பேன், மெசேஜ் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு சில ஐடிஸ் வந்து ஓகே அக்கா அப்படின்ட்டு அவங்களே டெலிட் பண்ணவங்க இருக்காங்க. சிலரெல்லாம் என்னமோ பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்தது. ஸோ அந்த அக்கௌண்ட் எல்லாம் வந்து சைபர் கிரைமில் ரிப்போர்ட் பண்ணோம். ரிப்போர்ட் பண்ணி சில அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து தூக்கிட்டோம். அண்ட் அதே மாதிரி நம்மக்கிட்டையும் வந்து ஜென்யூனான ரீசன் இருக்கணும். நாம் இதில் ஏமாற்றணும் அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்டுக்கே வந்து பாதிப்பு வந்துடும். அதனால ஜென்யூனான ஸ்க்ரீன்ஷாட்ஸு, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்ஸு எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது அப்படின்னா அவங்க கேட்ட கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து ரியலாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் அந்த ப்ளூ டிக் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பேஜ் வந்து நம்ம ரீச் ஆகணும் அப்படிங்கிறக்காக கண்ட கண்ட கமெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே விடாதீங்க. ஏன்னா யார் வந்து நமக்கு மெசேஜ் போடணும் அப்படிங்கிற ஒரு செட்டிங்கே இருக்கும். அதை நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் போய் பாருங்கள், இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்து மெசேஜஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து அதை ஐ மீன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நமக்கு ரீச் வந்து எப்படி வேணாலும் நடக்கலாம் அப்படின்ட்டு வந்து யோசிக்க வேண்டாம். ரீச் வேணும்னா அப்படி பண்ணலாம். கமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சோன்னு வைங்களேன், நிறைய அன்வான்ட் மெசேஜஸ் உள்ளே வர வர அந்த வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆகும். அவ்வளோதான். ஸோ இது வந்து சிம்பிள். அதுக்கு வந்து எப்போவுமே கொடுக்காதீங்க. புரிஞ்சா? அதனால தான் நான் யூடியூப் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் ஒரு பவுண்ட்ரி வந்து செட் பண்ணி வச்சுட்டேன். நமக்கு ரீச் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். எல்லாத்துக்கும் நம்மளை பிடிக்கணும் அப்படிங்கிறது தேவையே இல்லை. புரிஞ்சா? உங்கள் லைஃப்பும் நீங்கள் வாழ போகிறீங்க. எல்லா விஷயம் வந்து நீங்கள் நியாயமாக நடந்துக்கிறீங்க. அதுக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பக்காவாக வச்சுட்டிங்க அப்படின்னா மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருங்க. யாரும் வந்து நமக்கு ஒரு நேரம் சாப்பாடு போட போகிறது இல்லை. புரிஞ்சா? முக்கியமாக இந்த மாதிரி பேசுகிறாங்க இல்லையா அவங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்ககிட்ட அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். புரிஞ்சா? இது பர்சனலாக நான் வந்து அனுபவிச்சது. அதனால நம்மளோட பில்ஸ் யாரும் பே பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிறத ஒன்றை வந்து மைண்டில் ஏற்றிட்டு நியாயமான விஷயங்கள் நீங்கள் பண்ணி உழைப்பை மட்டுமே நம்பி மேலே போயிட்டே இருக்கலாம். அண்ட் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து எப்பாச்சும் இந்த ஹேட் ஸ்பீச்சு, ஹேட் மெசேஜஸ் எல்லாம் வரும்போது ஒரு சில பேர் வந்து கேட்குறீங்க, எப்படி அக்கா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் டைஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டு. இந்த பிளாட்ஃபார்ம்குள்ளே வந்து ஒரு 3 வருஷம் ஆச்சு சரிங்களா. எல்லாருமே இந்த மாதிரி விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே வரணும், பட் இந்த மாதிரி கமெண்ட் செக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்குதே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிக்டான இந்த மெசேஜஸ் செக்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறமும் மீறி இந்த ஹேட் ஸ்பீச், ஹேட் மெசேஜஸ் எல்லாம் வரும்போது அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இன்ன வரைக்கும் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். எடுத்து வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை பிடிக்காதவங்க மல்டிபிள் ஃபேக் ஐடிஸ் க்ரியேட் பண்ணி நமக்கு வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரே ஆள் தான் போட்டுட்டு அது கீழே அதே ஆள் இன்னொரு ஐடி க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்கும். சரியா? இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்கும். பட் இதை நீங்கள் கொண்டு போய் இதுக்காக ஆக்ஷன் எடுக்க டிபார்ட்மெண்ட் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யாருன்னு தெரியும். ஸோ அவங்கக்கிட்ட ஃபுல் டீட்டெயில்ஸும் ஜென்யூனாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஐபி அட்ரஸை கரெக்டாக கண்டுபிடிச்சி என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை சூப்பராக எடுத்துருவாங்க. ஸோ இதுக்காகவெல்லாம் நீங்கள் பயந்துக்க வேண்டாம். நாம தான் நினச்சிக்கிறோம், ஐயோ இதுக்குள்ளே வந்தால் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதே என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி. இங்கே பாருங்க, எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி தான் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய கனெக்ட். ஓகேங்களா? நான் இங்கே தனியாக வந்துட்டேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னோட பிஸ்னஸ் பேஜுக்கு கால் பண்ணி என்னோட பர்சனல் நம்பரை வாங்கி ஒருத்தங்க வந்து சொன்னாங்க, அபி நீ வந்து எதா பிரச்சனை அப்படின்னா 100க்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ எனக்கு தான் கூப்பிடணும். ஓகேவா? அப்படின்னு எனக்கு பெரிய தைரியத்தை கொடுத்தாங்க. இப்போ வரைக்கும் இங்கே எதுவும் நான் அப்படி ஃபேஸ் பண்ணல. பட் எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தன் கொடுத்தாங்க அவங்க எனக்கு. ஸோ இன்ச் பை இன்ச்சாக நம்மளை கவனிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல மனசு இருக்கிற மக்கள் எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அவங்கள மட்டுமே டார்கெட் பண்ணிட்டு போய்க்கலாம். உங்களுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது
பற்றின டிப்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் நான் செக் பண்ணிக்கோங்க. எனி ஹெல்ப் அப்படின்னா மெயில் இல்லைனா இன்ஸ்டாகிராம் டிஎம் கூட பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். பட் பர்சனலாக ஒரு சேனலை ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க. அது மட்டும் பண்ண மாட்டேன். அதுக்கு நம்ம எஃபோர்ட் போட்டு தான் ஆகணும். ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.